அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர்களுக்கும் இன்றைய இயற்கை வேளாண்மையினுடைய கருத்தரங்கில் பயன்பெற அல்லது பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருக்கும் முதலில் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை விவசாயம்ங்கிறது நம்ம தொன்று தொட்டு இருந்தது தான். சாதாரணமாக எல்லா இடத்துலையும் சொல்கிறது என்னென்னாக்கா, இது பழைய கல் புது மொந்த. ஏன்னா ஒரு காலத்தில் நாம் செய்துட்டு இருந்தது ஒரு கால சக்கரத்தினுடைய அடிப்படையில் மேலே இருந்தது கீழே போகுது, கீழே இருக்கிறது மறுபடியும் மேலே வர்றதுங்கிறது ஒரு இயற்கை நியதி. அந்த இயற்கை நியதிப்படி ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி நாம் என்ன செய்துட்டு இருந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அதே இன்றைக்கி நாம் பேசக்கூடிய அல்லது இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய இந்த இயற்கை விவசாயம், இந்த இதை தான் அவங்க செய்துட்டு இருந்தாங்க. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாகரீகம் அப்படிங்கிற பேர்லேயும் இல்லை நம்மளுடைய தேவை அதிகப்படுத்துறதுனால, ஏன்னா நம்மளுடைய ஜனத்தொகை அதிகமாகுது, மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் நாம் சாப்பாடு கொடுக்க வேண்டிய கட்டாயம். குறிப்பாக இந்த வங்காள பஞ்சம்ன்றது சொன்னதுக்கு அப்புறம் நிறையா வந்தது. ஆனால் அந்த சமயத்தில் புதுசாக நாம் ஒன்று வரும்போது என்ன பண்ணிடுறோம்னாக்கா, பழசை மறந்துடுறோம். அந்த மாதிரி பழசை மறந்ததில் ஒரு முக்கியமான இதில் தான் நாம் இன்றைக்கி மண் வளம் காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத மறுபடியும் இது பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு தாரக மந்திரமாக நாம் எல்லாருக்குமே சொல்லக்கூடியது என்னென்னாக்கா, மண் வளமே மனித வளம். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவில் தான் 30 வயசுக்கு உட்பட்டவங்க, அந்த அரௌண்டு 30 வயசுக்கு முன்ன பின்ன இருக்கிறவங்க தான் அதிகம், இங்கே தான் அதிகப்படியான மனித வளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுக்கும் நம்மளுடைய இதை ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த மனித வளம்ங்கிறது எதை அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னாக்கா, மண்ணினுடைய வளம் தான் மனித வளம். அந்த மண்ணினுடைய வளம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, இன்றைக்கி எல்லாமே கடைசியில் எந்த ஒரு சயின்டிஃபிக் ஃபோரமில் நாம் போனாலும் எல்லாரும் சுற்றி பேசி கடைசியில் நிற்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒன் ஹெல்த் கான்செப்ட். அந்த ஒன் ஹெல்த் கான்செப்ட்னாக்கா என்னென்னாக்கா, இந்த சமுதாயம் அல்லது நாம் இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் நல்ல ஒரு ஆரோக்கியமான சுற்றுச்சூழலாக இருக்கணும். இந்த ஆரோக்கியமான சுற்றுச்சூழலாக எப்போ இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும், அது ஒரு செல் அமீபாவாக இருக்கலாம், இல்லை 6 அறிவு படித்த மனிதனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லாருடைய கூட்டு வளம்தான் ஒரு சமுதாயத்தினுடைய அல்லது ஒரு சுற்றுச்சூழலினுடைய ஒரு நல்ல வளமாக இருக்க முடியும். அப்போ இந்த உங்களுக்கெல்லாம் வளம்னா அதுக்கு என்ன ஆதாரம்? மறுபடியும் அங்கே கிடைக்கக்கூடிய உணவு எங்கேருந்து வருதுன்னாக்கா, மண்ணிலேருந்து தான் வருது. மண்ணில் எங்கேருந்து நாம் இது பண்ண முடியும் அப்படின்னாக்கா, அந்த மண்ணினுடைய வளத்தை நாம் பாதுகாத்தால் அந்த மண்ணில் வளரக்கூடிய பயிர் நன்றாக இருக்கும். அந்த பயிரை உண்ணக்கூடிய மனிதனோ அல்லது பயிரை உண்ணக்கூடிய கால்நடைகள் அல்லது அதனுடைய இறைச்சி, முட்டை, பால் இதை உண்ணக்கூடிய அனைத்து மக்களும் நன்றாக இருப்பார்கள். மொத்தத்தில் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். இது எல்லாத்துக்கும் கடைசியில் இதை அனைத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு மைய புள்ளி எது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, மண்ணினுடைய வளம். சரி, மண்ணினுடைய வளம்னாக்கா என்ன மாதிரியான வளம்னு நாம் சொல்கிறோம்? மண்ணில் சாதாரணமாக 3 விதமான வளத்தை பற்றி நம்ம சொல்கிறோம், அல்லது 3 விதமான ஒரு குணாதிசயங்கள் நன்றாக இருந்தால் அந்த மண் வளமான மண்ணாக இருக்கும்னு சொல்கிறோம். ஒன்று அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய அல்லது பௌதீக பண்புகள்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி எந்த ஒரு நிலத்தில் ஒரு களக்கொத்தியோ இல்லைன்னாக்கா ஒரு கடப்பாரியிலையோ குத்தாமல் ஒரு 4 விரலில் நாம் உள்ளே விட்டு ஒரு மண்ணை அள்ளக்கூடிய அளவுக்கு மண் இறுக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ரொம்ப 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 குறைவு. இதை சாதாரணமாக நாம் இந்த பல்க் டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு அளவீட்டில் சொல்லுவாங்க. அது என்னென்னாக்கா, இப்போ நாம் மண்ணை எடுக்கிறோம், மண்ணை அப்படியே பண்ண முடியாது. நம்ம அதில் இருக்கக்கூடியதில் பௌதிக பண்புன்னு பார்த்தோன்னாக்கா, அதில் இருக்கக்கூடிய நீர் உட்புகக்கூடிய திறன் அல்லது அது ஒரு செடிக்கு வளர்த்த கொடுக்கக்கூடியது, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய காற்றோட்டம், இது எல்லாமே முக்கியமானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள். அந்த சத்துக்கள்னு சொல்லும்போது என்ன வருதுன்னாக்கா, நம்ம எல்லாமே ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறதுல என்னென்னா, எந்த ஒரு செடியாக இருந்தாலும் அது வளர்வதற்கு 16 விதமான ஊட்டச்சத்துக்கள் தேவை. செடி மண்ணில் இருந்ததுன்னா எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களையும் அது தேவை இல்லாததை கூட சமயத்தில் எடுக்கக்கூடிய ஒரு பண்பு அந்த தாவரங்களுக்கு உண்டு. ஆனால் செடியினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 16 விதமான சத்துக்கள் தேவை. அதில் முதல்ல அந்த 16 என்னன்னு பார்த்தோன்னா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது 3 ரொம்ப அதிக அளவில் தேவை. நல்ல வேளை இயற்கை இன்னும் அதை மனுஷனோட கையில் கொடுக்கல, இயற்கையே வச்சுருக்கு. எந்த ஒரு சாதனம் ஒளிச்சேர்க்கை செய்யணுன்னாலும் கார்பன் டை ஆக்சைடு வேணும். எங்கே இருக்குது? காற்றுல இருக்கிற கார்பன் டை எடுத்துக்குது.
அதே மாதிரி ஒளிச்சேர்க்கையில் தண்ணியை வந்து H2Oன்னு சொல்லக்கூடிய மாலிகுலை 2ஆக பிரிக்கும்போது ஹைட்ரஜனை எடுத்துக்குது, ஆக்சிஜன் 2 ஆக்சிஜனில் 1 தனக்கு எடுத்துக்குது, 1 நமக்கு வந்து வளிமண்டலத்தில் இருக்கணும் சுவாசிக்கிறதுக்கு வேணுங்கிறதுக்காக நமக்கு கொடுக்குது. இந்த CHO இந்த குறியீடு தான் வந்து ஒரு ஸ்டார்ச்னு சொல்லக்கூடியதற்கான மூலக்கூறு, அதை நமக்கு கொடுக்குது. இதுக்கு அடுத்தபடி முக்கியமாக பார்த்தோன்னாக்கா பேரூட்டச்சத்துக்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இந்த 3 வந்து ஒரு பயிர் வைக்கிறோம் நம்ம வந்து வளர்க்குறோம் அப்படின்னாக்கா இது வந்து அளவில் பார்த்தோன்னாக்கா குவிண்டால் கணக்கில் தேவைப்படும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தோன்னாக்கா 2ஆம் நிலை சத்துக்கள்னு சொல்லக்கூடியது வந்து கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர்னு சொல்கிறோம். இது வந்து கண்டிப்பாக வேணும். இது வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து ஒரு கிலோகிராம் அளவில் தேவைப்படும் ஒரு பயிரினுடைய வளர்ச்சிக்கு. அதுக்கு அடுத்தபடி நுண்ணூட்டச்சத்துக்கள்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு 7 இருக்குது. ஜிங்க், அயன், போரான், மேங்கனீஸ், மாலிப்டினம், மக்னீஷியம், அந்த மாதிரி ஒரு 7 இருக்குது. இது எல்லாமே வந்து கிராம் கணக்கில் தேவைப்படும். ஆனால் இதில் வந்து முக்கியமானது என்னென்னாக்கா இந்த 16 இது வந்து அளவில் தான் தேவைப்படக்கூடிய அளவு வேறுபடுகிறதே தவிர முக்கியத்துவம்னு பார்த்தோம்னா இந்த 16ம் முக்கியம். இந்த 16 முக்கியத்துவத்தில் என்ன ஆச்சுனாக்கா நாம் வந்து இந்த பசுமை புரட்சின்னு வரும்போது என்ன செஞ்சோம், புது ரகங்கள் எல்லாம் கொண்டு வந்தோம். அதை நிறைய வளர்க்குறதுக்காக ரசாயன உரங்களை கொண்டு வந்தோம். ரசாயன உரம்னு நாம் இப்போ சொன்னோன்னாக்கா நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும், யூரியானாக்கா போட்டால் என்ன சத்து கிடைக்கும், தழைச்சத்து கிடைக்கும். DAP சொல்கிறோம், DAP போட்டால் என்ன சத்து கிடைக்கும், மணிச்சத்து, தழைச்சத்து 2ம் கிடைக்கும். காம்ப்ளெக்ஸ் உரம் சொல்கிறோம், காம்ப்ளெக்ஸ் உரத்தில் போட்டால் தழைச்சத்து கிடைக்கும், மணிச்சத்து கிடைக்கும், சாம்பல் சத்து கிடைக்கும். சமயத்தில் நாம் வந்து கூட சல்ஃபரோ, ஜிங்கோ சேர்த்து கிடைக்கும். 16 விதமான ஊட்டச்சத்துக்கள் தேவை. அதில் 3 இயற்கை கொடுக்குது. மிச்சம் இருக்கிற 13ல் நாம் வந்து இந்த 4 உரத்தை கொடுத்தா மிச்சம் இருக்கிற 10 உரத்தை யார் கொடுக்கறது? நாம் என்ன செய்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய தேவைக்காகவும் நம்மளுடைய அவசரத்துக்காகவும் ரசாயன உரங்களை வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிகமாக பயன்படுத்தி அதை தவறான வழியில், தவறான அளவுகளில், தவறான நேரங்களில் பயன்படுத்தியதன் விளைவாக மண்ணில் இருக்கக்கூடியது வந்து நிறைய மண்ணில் இருந்தது, இயற்கையான வளம் இருந்தது. ஆனால் நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 சத்தை மட்டுமே போட்டு மிச்ச 16 விதமான சத்துக்களை அந்த மண்ணிலிருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே இருந்தோம். எடுத்ததை நாம் வந்து மண்ணுக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்னோன்னா ஒரு ஸ்டேஜில் மண்ணும் வந்து என்கிட்டையும் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வருது. அதைத்தான் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறாங்க. சஸ்டைனபிலிட்டிங்கிறது என்னென்னாக்கா ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மூட்டை உரம் போட்டேன், எனக்கு வந்து 50 மூட்டை விளைச்சல் கிடச்சிது. இன்றைக்கி அதே மண்ணில் அதே பயிர் அதே ரகமாக இருந்தாலும் இன்றைக்கி நான் வந்து அந்த 50 மூட்டை விளைச்சலை எடுக்கணும் அப்படின்னாக்கா நான் போட்ட ஒரு மூட்டை உரம் பத்தலை, 2 மூட்டை 3 மூட்டை 4 மூட்டைன்னு அதிகப்படுத்திக்கிட்டே போக வேண்டியது இருக்குது. என்னென்னா அந்த மண்ணினுடைய உற்பத்தி திறன் அல்லது அந்த மண்ணினுடைய வளம் குறைந்து விட்டது. அந்த மண்ணினுடைய வளம் குறைஞ்சதுன்னா நாம் வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்க எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னாக்கா இந்த உற்பத்தி குறைஞ்சிருக்கு, இங்கே இல்லைன்னா அங்கே வாங்கிக்கலாம், இந்த நாட்டில் இல்லைன்னா அந்த நாட்டிலேருந்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்னென்னாக்கா, அல்லது நாம் வந்து இன்னும் அறியப்படாமல் ஒரு அறியாமையில் இருக்கிறது என்னென்னா, நமக்கு தேவையான இந்த 16 விதமான சத்துக்கள் வந்து செடிக்காக தேவையில்லை. இயற்கை படைச்சது என்னென்னா மனுஷனுடைய வளர்ச்சிக்கும் அந்த 16 விதமான ஊட்டச்சத்துக்கள் தேவை. அந்த 16 விதமான ஊட்டச்சத்துக்கள் தாவரங்கள் மூலமாகவும் தாவரத்திலிருந்து விலங்குகள் மூலமாகவும் நமக்கு வந்து சேர்ந்துட்டு இருந்தது. இப்போ அதில் சத்து குறைபாடு இருக்குன்னாக்கா அந்த உணவில் சத்து குறைபாடு இருக்கும், அந்த உணவை உட்கொள்ளக்கூடிய நமக்கும் அந்த சத்து குறைபாடு வரும். அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த இத்தனை சத்து குறைபாடுகள் வந்து இத்தனை விதமான வியாதிகள் எல்லாமே நாம் வந்து இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். சரி, இப்போ இது எல்லாத்தையுமே வந்து எப்படி செய்ய முடியும் அப்படின்னா அந்த மண்ணினுடைய வளத்தை காக்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி காலத்திலேருந்து இந்த மண் எந்த அளவுக்கு வளத்தோடு நமக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த வளத்தை நாம் வந்து எதிர்கால சந்ததிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி வந்து கொஞ்சம் மெதுவாக இப்போ தான் வர ஆரம்பிச்சு. அதனால கவர்மெண்ட்டோ இல்லை மற்றவங்களோ வந்து எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் நாம் வந்து இயற்கையோடு ஒன்றி போகலாம், இயற்கைக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து முக்கியமான இது என்னென்னாக்கா நம்ம வந்து இப்போ புதுசாக வந்து இயந்திரமயமாக்கல் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து வேலைக்கு ஆள் கிடைக்கல, ஆள் கிடைச்சாலும் அவங்களுக்கு கூலி கொடுக்க முடியல, அந்த கூலி கொடுத்து விளைவிச்சாலும் அந்த விளைவிக்கப்பட்ட பொருளுக்கான விலை கிடைக்கல நமக்கு. அதனால என்ன ஆகுதுனாக்கா நாம் வந்து நிறையா பேர் இந்த விவசாயத்தை செய்ய முடியாத வழியில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் நாம் இதை என்ன ஆனாலும் செய்யணும் அப்படிங்கிற இதுலையும் செய்துட்ருக்குறாங்க அந்த மாதிரி இதில். அப்போ இதை வந்து எப்படி நாம் வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா
இந்த எந்த விதமான ஒரு செடியாக இருந்தாலும் அதனுடைய வேர் நுனியிலிருந்து அதனுடைய இலை நுனி அல்லது பூ எதுவாக இருந்தாலும் அதில் வந்து என்ன ஆகுதுனாக்கா அந்த 16 விதமான ஊட்டச்சத்துக்களினுடைய கலவையால் உருவானது. அது வேராக இருக்கலாம், தண்டாக இருக்கலாம், பூவாக இருக்கலாம், காயாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம். ஆனால் இது என்ன ஆகுதுனாக்கா நாம் என்ன செய்கிறோம், நமக்கு வேணுங்கிறத தாவரம் முக்கியமான நம்மளுடைய உணவோ இல்லை நமக்கு எது தேவையோ அதை எடுத்துகிட்டு மிச்சது எல்லாத்தையும் நாம் வந்து உதாசீனப்படுத்திடுறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், நேற்று இங்கே கரும்பு விவசாயிகள் நிறையா இருப்பாங்க. சாதாரணமாக கரும்பு விவசாயி ஒரு ஹெக்டேருக்கு வந்து அவர் ஒரு 100 டன் வெட்டுறாருன்னு, ஒரு அளவுக்காக சொல்கிறேன், 100 டன் வெட்டுறாருன்னா குறைஞ்சதில் வந்து ஒரு 10 டன் 15 டன் அளவுக்கு அந்த சோகை இருக்கும். அந்த சோகையை என்ன செய்கிறாங்க, ஒரு வாழை விவசாயி ஒரு கொலை வெட்டுறாருன்னா 20லேருந்து 25 கிலோ வரைக்கும் ஒரு வாழை கொலை இருக்குது. ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய வாழை மரத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு மஞ்சள் விவசாயி கிழங்கு எடுத்ததுக்கப்புறம் அந்த மேலே இருக்கக்கூடிய சருகை அவர் என்ன செய்கிறாரு, பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு தேவை மஞ்சள், நமக்கு தேவை கரும்பு, நமக்கு தேவை வாழை, மிச்சம் இருக்கக்கூடியதை வந்து எல்லாத்தையுமே வெளியில் தூக்கி போட்டுறோம். இதில் நடுவில் வந்து கால மாற்றத்தில் வந்து அப்பப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இந்த க்ளீன் கல்டிவேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வேறு சொன்னாங்க. அதாவது வீடு குப்பையாக இருக்கலாம், ஆனால் வந்து காடு சுத்தமாக இருக்கணும்ன்ட்டு ஒரு இலை தழை விழுந்தது எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் அள்ளி எடுத்து வெளியில் போடுறது. பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னாக்கா அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து இதை மக்க வைக்கிறது வரைக்கும் நமக்கு டைம் இல்லை, வெளியில் கொண்டு போய் போடணும்னா டிரான்ஸ்போர்ட் வேணும், அள்ளிட்டு போய் ஏதாவது ஒரு நீர்நிலையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல போடணும். அதுக்கும் இப்போ நிறையா வந்து எதிர்ப்புகள் வருது. அப்படிங்கிற காரணத்தினால நீட்டாக அதை இருந்து தோட்டத்திலேயே வச்சு எரிச்சிடுறாங்க. அந்த பெரும்பாலான பயிர் கழிவுகளை வந்து எரிச்சிடுறாங்க. கொரோனா காலகட்டத்தில் பார்த்தோன்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து இங்கே லாக்டவுன் போட்டாங்க. என்னென்னாக்கா அந்த கொரோனா வைரஸ் ஒருத்தர்ட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ சமீபத்தில் வந்து டெல்லியில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லாக்டவுன் போட்டாங்க. எதுக்காக போட்டாங்க, அங்கே சுற்றுச்சூழல் மாசுபாடு, வெளியில் யாரும் போகிறதுக்கான சூழ்நிலை இல்லைன்னு. அந்த சூழ்நிலை ஏன் உருவாச்சு, அல்லது இது வந்து வருஷம் நடக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. கரெக்டாக அந்த கோதுமை வந்து அறுவடை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மொத்த காட்டையும் கொளுத்திடுறாங்க. நம்ம இதுலேயுமே பெரும்பாலும் வந்து கரும்பு விவசாயம் முடித்த உடனே அந்த சோகை எல்லாமே போட்டு அதில் இருக்கக்கூடிய பூச்சி நோய் எல்லாம் அடுத்த பருவத்துக்கு வந்துடக்கூடாது, அதனால நம்ம அதை கொளுத்துறோம் அப்படின்னு கொளுத்திடுறாங்க. ஆனால் நாம் வந்து என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு வேணுங்கிற கரும்பை மட்டும் எடுக்கிறதுக்கு அந்த ஊட்டச்சத்துக்கள் தேவையில்லை, அந்த கரும்பில் நாம் வேண்டாம்னு நினைக்கக்கூடிய அந்த சோகையோ இல்லை வாழைத்தண்டோ இல்லை மஞ்சளினுடைய சருகோ, இது எந்த பயிருக்கும் பொருந்தும். நான் இது 3 மட்டும் உதாரணமாக சொல்கிறேன், இது எல்லா பயிருக்கும் பொருந்தும். மண்ணில் வந்து நாம் ஒரு செடி அல்லது களை செடியாகவே அது இருக்கட்டும், அந்த களை செடி வளரும்போது என்ன செய்கிறோம், அந்த களையை பிடுங்கி எடுத்துக்கொண்டு வெளியில் போட்டுடுறோம். அப்படி வெளியில் போடும்போது என்ன செய்கிறோம், அந்த களையில் வளர்றதற்கு எந்த விதமான ஊட்டச்சத்துக்கள் எவ்வளவு தேவையோ அந்த களைச்சத்துக்களை நாம் வந்து நம்ம மண்ணிலிருந்து எடுத்து வெளியில் போட்டாச்சு, நம்ம மண்ணினுடைய வளம் வெளியில் போயாச்சு. இதை வந்து இப்போ நிறையா இதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா எக்கானமிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா விர்ச்சுவல் அப்படிங்கிற பேரில் இது பண்ணுறாங்க. விர்ச்சுவல் வாட்டர். உதாரணத்துக்கு 1 கிலோ நெல் உற்பத்தி பண்ணணும்னா கிட்டத்தட்ட 2000லேருந்து 2200 கிலோ தண்ணி வேணும். இப்போ இந்தியா வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஒரு 1000 டன் நெல்லை ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னா 1000 டன்னுங்கிறது 1000 × 1000 அத்தனை கிலோ, அதுக்கு இன்ட்டு 2200 பெருக்குனீங்கன்னா எவ்வளவு தண்ணி வருதோ, இந்தியா வந்து இவ்வளவு தண்ணியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ததாக அர்த்தம். நமக்கே தண்ணி வளம் இல்லைங்கிறதுனால நாம் இதை செய்யக்கூடாது. அதே மாதிரி இப்போ எல்லாமே விர்ச்சுவல். நான் வந்து நேரடியாக இங்கே இல்லை, ஆனால் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்தேன்னா விர்ச்சுவல் மீட்டிங். அப்போ இந்த மாதிரி எல்லாமே பண்ணாங்க அப்படின்னா நாமளும் அதை வந்து கணக்கு பார்த்தோன்னா நம்ம தோட்டத்தில் வளரக்கூடிய ஒரு களையாக இருந்தாலும் அல்லது அது பயிராக இருந்தாலும் அந்த பயிர் கழிவுகளை நாம் வெளியில் எடுத்து போடுறது தான் நம்மளுடைய பழக்கமாக இருந்தது. அதை மறுபடியும் நாம் மண்ணுக்கு கொடுக்க மறந்துட்டோம். மண்ணிலேருந்து நாம் கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா இது நாம் என்ன நினைக்கிறோம்னாக்கா இது வந்து வேஸ்ட்டு அல்லது பயிர் கழிவுன்னு தான் நாம் சொல்கிறோமே தவிர அதனுடைய ஒரு உபப்பொருள்னு கூட நாம் வந்து அந்த வார்த்தைகளில் கூட பயன்படுத்தலை. அந்த பயிர் கழிவுன்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ இந்த இயற்கை விவசாயத்துலேயோ இல்லை அங்கக விவசாயத்தில் வந்து இதை எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி சொல்கிறாங்க. சொல்லும்போது நீங்கள் சொன்னது மாதிரி ரசாயன உரம் கூடாது, ரசாயன பூச்சிக்கொல்லி கூடாது, இது கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாம் இல்லாமல் நாம் செய்ய முடியுமா? இயந்திரமயமாக்கல் வந்தாச்சு, சீக்கிரமாக உழணும். அதனால் இன்றைக்கி டிராக்டர் வந்தாச்சு, ட்ரெய்லர் வந்தாச்சு, பவர் வீடர், பவர் டில்லர் எல்லாமே வந்தாச்சு. ஆனால் இந்த டிராக்டரோ ட்ரெய்லரோ பவர் வீடரோ டில்லரோ எதுவும் சாணி போட போகிறதில்ல, கோமியம் கொடுக்க போகிறதில்ல. அப்போ நாம் எதை பயன்படுத்தி நாம் வந்து விவசாயம் பண்ணுறது? ஏன் நாம் போயிட்டோம் அப்படின்னா என்னுடைய உழவு மாடு இன்றைக்கி வேலைக்கு போச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு வருமானம் உண்டு அல்லது ஒரு வேலை இருக்குது, அதுக்கு நான் வந்து தீனி கொடுக்கணும். அதே என்னுடைய டிராக்டர் வந்து இன்றைக்கி வேலைக்கு போகலை
அப்படின்னாக்கா நான் அதுக்கு டீசல் போட வேண்டியதில்லை. அதனால் இங்கே செலவு குறைவு, சீக்கிரமாக முடிக்கலாம், வேகமாக முடிக்கலாம், ஆள் கிடைக்கல, கூலி கிடைக்கல, முடியலை. ஆனால் இது எல்லாம் இல்லை அப்படின்னாக்கா உடனே எல்லாரும் சொல்லக்கூடியது என்னென்னா, ஆடு மாடுகள்லாம் இன்றைக்கி இல்லை, அதனால் நம்ம இந்த விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் எதுவுமே இல்லை அப்படின்னுட்டு. அப்படி இல்லை. நாம் மறந்தது என்னன்னாக்கா, நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா பயிர் கழிவுகள் மட்டும் கிட்டத்தட்ட 500 மில்லியன் டன் நாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த 500 மில்லியன் டன்னில் நாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறோம். அந்த தீவனமாக பயன்படுத்தினது போக மிச்சம் இருக்கக்கூடியதை பார்த்தோன்னாலே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளான அண்டை நாடுகளான ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பூட்டான் இவங்களுடைய மொத்த பயிர் கழிவை காட்டிலும் இது இன்னும் அதிகம், அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பயிர் கழிவுகளை காட்டிலும். ஆனால் இந்த பயிர் கழிவுகளில் இந்த 16 விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குங்கிறத நமக்கு தெரியலைங்கிறதுனால நாம் அதை பயன்படுத்த மறந்துடுறோம். சரி, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதுக்கு நிறையா பயன்பாடுகள் இருக்குது. அந்த பயன்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இப்போ நாம் என்ன செய்கிறோன்னாக்கா பயிர் கழிவுகளெல்லாம் பார்க்குறோம், இல்லை அது இது சாணமாக இருந்தாலும் அதை நாம் ஒரு உரமாக மாற்றுறதுக்கு ஒரு குழி எடுத்து அதில் போட்டு அதை மூடி 6 மாதம் ஆகும், அதுக்கப்புறம் தான் நாம் அதை பயன்படுத்த முடியும், அவ்வளவு நாள் என்னால் காத்திருக்க முடியாது, எனக்கு உடனடியான தேவை இருக்குது அப்படின்னு. ஆனால் அது இப்போ உடனடியாக தேவை இருக்குது அப்படின்னாக்கா இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப புரட்சியிலும் விஞ்ஞான வளர்ச்சியிலும் நம்மளுடைய இது சாத்தியம். ஒரு சின்ன உதாரணமாக சொல்லணுன்னாக்கா, ஒரு காலத்தில் என்ன செய்வாங்கன்னாக்கா, எல்லாம் ஏதாவது ஒரு வயசில் பெரியவங்க அவங்களுடைய குழந்தை குட்டிகளெல்லாம் படிக்க வச்சு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் அவங்களெலாம் லைஃப்பில் செட்டில் ஆன உடனே நாங்கள் காசிக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் அவங்களுக்கு. அது எதுக்காக அப்படின்னாக்கா, ரைட் நாம் எல்லாம் பார்த்துட்டோம், ஒரு ஆன்மீக ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படி போகிறவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, எல்லா ஊரில் இருக்கக்கூடிய போய் எல்லாருக்கிட்டையும் நான் காசிக்கு போயிட்டு வரேன், நான் காசிக்கு போயிட்டு வரேன், நான் காசிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. எதனால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னாக்கா, சொல்லிட்டு போகிறது நிச்சயம், அவங்க வர்றாங்களாங்கிறது நிச்சயம் இல்லை. ஏன்னா அன்றைக்கி இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, அவர் நடந்து போகணும், வீட்டு திண்ணைகளில் தூங்க வேண்டியது இருக்கும், இல்லை எங்கேயாவது சத்திரங்கள் இருந்ததுன்னா அதில் இருக்கும், மாட்டு வண்டியாவோ கால்நடையாவோ இல்லை கிடைச்ச இதில் போகணும். அன்றைக்கி வாய்ப்புகள் கிடையாது. போகிறது நிச்சயம், வர்றது நிச்சயம் இல்லைங்கிறதுனால போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் குளித்து சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி காசிக்கு போய் அங்கே காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு நைட் சாப்பாட்டுக்கு நாம் வீட்டுக்கு வந்துடலாம். இன்றைக்கி அந்த அளவுக்கு புரட்சி இருக்குது. இந்த புரட்சி அந்த இதில் மட்டும்தானா, நாம் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் மட்டும்தான் அந்த புரட்சியான்னு பார்த்தா விவசாயத்திலும் நம்மால் செய்ய முடியும். நம்மால் இதை எப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு நிறையா தொழில்நுட்பங்கள் கொண்டு வர்றாங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. ஏன்னா எப்போவுமே இந்த அங்கக விவசாயங்கிறதுல போகும்போது என்ன ஆகும்னாக்கா, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மதிப்பு கூட்டலுக்கு ஈடுபடுகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய லாப நோக்கம் இருக்கும். ஒரு காலத்தில் இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு வே ஆஃப் லைஃப், அதாவது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்றது மாதிரி சொன்னாங்க. அன்றைக்கி அவங்க யாரும் லாப கணக்கெல்லாம் பார்க்கல. அதனால தான் உழவர் கணக்கு பார்த்தா உழக்க கூட மிஞ்சாதுன்னு பழமொழியும் சொல்லி வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அது சாத்தியம் இல்லை. ஏன்னா நாம் காந்தி நேருவா நம்மளுடைய சொத்தை நாட்டுக்கு கொடுக்க முடியாது. நமக்கு இது வாழ்வாதாரம், நமக்கு ஒரு குடும்பம், குழந்தைகள், குட்டி இருக்குது, நாமளும் அதை செய்யணுங்கிறப்போ இன்றைக்கி நாம் அதை ஒரு பிஸ்னஸாக தான் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இதை கண்டினியூ பண்ணுறதுக்காவது எனக்கு நான் செலவழித்த போனால் எனக்கு திரும்ப கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நாம் இதை ஒரு வாழ்க்கை முறையாக இல்லை பண்ணணும் அப்படின்னா இதை எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும்போது மதிப்பு கூட்டலுக்கு போனால் மட்டும்தான் நமக்கு இதில் அதிக பலன் இருக்குது. ஏன்னா இயற்கை விவசாயத்துலேயோ அங்க விவசாயத்தில் போகும்போது நிறைய விழிப்புணர்வு பொதுமக்கள்கிட்ட இருக்குது. அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு தரமான உணவு வேணும், எனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு வேணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அந்த ஆரோக்கியமான உணவுங்கிறது எதை கண்டுபிடிக்கிறதுல நிறையா அவங்களுடைய குழப்பங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் 5 ரூபாய்க்கு 10 ரூபா விலை கொடுத்து கூட நாங்கள் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் 5 ரூபாய்க்கு 10 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருந்தால் அப்படி வாங்குவதற்கு என்ன அத்தாட்சி? ஒரு காலத்தில் தங்கம் 22 கேரட்னா இந்த கடையில் போய் வாங்க நம்பகமாக இருக்கும்னு வாங்கினோம். ஆனால் இன்றைக்கி ஹால்மார்க் வந்தாச்சு, அதுக்கு பட்டு வாங்கணுன்னாக்கா சில்க் மார்க் வந்தாச்சு. அந்த மாதிரி இந்த அங்கக பொருளுக்கு நாம் அதை கொண்டு வந்தோம்னாக்கா அதை செய்ய முடியும். அந்த ஒரு உரமாக நாம் மாற்றுறதுக்குன்னு பார்க்கும்போது மதிப்பு கூட்டல் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கனாக்கா நாம் ஒரு இயற்கை விவசாயம், இந்த இயற்கை விவசாயத்தில் நாம் ஒருங்கிணைந்த விவசாயமாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒருங்கிணைந்த விவசாயங்கிறது ஏதோ இன்றைக்கி புதுசாக நாம் ஒரு பேர் சூட்டி அதை கொண்டாடுறோமே தவிர இது இயற்கையிலேயே இருந்தது தான்.
ஏன்னா எந்த ஒரு விவசாயியாக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து ஒரு மாடோ ஆடோ இல்லை ஏதோ 2 கோழியோ ஒரு இது இருக்கும். அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா அந்த பயிர் கழிவுகளில் வந்து ஒரு பகுதியை வந்து ஆடு மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்குறாங்க. அப்படி ஆடு மாடுகளுக்கு தீவனமாக கொடுத்தாங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒருங்கிணைச்சு கொண்டு வர்றது தான் சயின்ஸினுடைய வேலை. அந்த வேலையை தான் வந்து இந்த நம்மாழ்வார் ஆர்கானிக் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் செய்துட்ருக்குறோம் நாங்கள். அப்போ வந்து என்ன செய்யலாம்னாக்கா இந்த பயிர் கழிவுகளை வந்து ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ தீவனமாக கொடுக்கும்போது அதிலிருந்து நமக்கு வந்து ஆட்டினுடைய உரமோ இல்லை மாட்டினுடைய கழிவுகளோ நமக்கு கிடைக்குது. சரி, இதை நாம் வந்து பயிருக்கு மறுபடியும் உரமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நேரடியாக பயன்படுத்த முடியுமானா மறுபடியும் அது வந்து நல்லா மக்கி வரணும். அந்த மாதிரி மக்கி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? மறுபடியும் குழி எடுத்து தோண்டி 3 மாதம் 6 மாதம் ஆகும். அதுக்கு பதிலாக அதை நாம் வந்து ஒரு பயோகேஸ் பிளான்ட்டில் பயன்படுத்தலாம். அப்படி ஒரு பயோகேஸ் பிளான்ட்டில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி நாம் சாணியை கரைச்சி ஊற்றினோன்னா நாளைக்கு அந்த சாணி கழிவு வந்து ஒரு ஸ்லர்ரிங்கிற பேரில் அந்த கரைசல் வெளியில் வருது. அதை எப்படி நாம் பயன்படுத்தலாம்? ஏன்னா அது வந்து பகுதியாக செமிக்கப்பட்டது அல்லது டைஜஸ்ட் ஆனது. அதை நாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரு மண்புழு உரம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தலாம். மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய பயிர் கழிவுகளோடு இந்த சாண கழிவுகளையும் கலந்து வச்சுருந்து பயன்படுத்தினோன்னாக்கா நமக்கு வந்து மண்புழு உரம் 28 நாள்லேருந்து 30 நாளில் நாம் அறுவடை செய்யலாம். இப்போ அந்த மண்புழு உரத்திலிருந்து மண்புழு வடியல் நீர் எடுக்கலாம், இல்லை மண்புழுவை வியாபாரம் பண்ணலாம், இல்லைன்னா மண்புழு உரத்தையுமே நாம் செய்யலாம். இப்போ இந்த மண்புழு உரத்தை நாம் வந்து மறுபடியும் வந்து தோட்டத்துக்கு கொண்டு வர்றோம். இதுக்கு புதுசாக ஒரு பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சர்க்குலர் எக்கானமி. சர்க்குலர் எக்கானமிங்கிறது என்னென்னா மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை எடுத்து செடி வளருது, செடியில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து நாம் ஆடு மாடுகளுக்கு கொடுக்குறோம், ஆட்டு மாட்டினுடைய கழிவுகளை எடுத்து நாம் கோபர் கேஸில் கொடுக்குறோம், கோபர் கேஸில் இருக்கக்கூடிய கழிவுகளை எடுத்து நம்ம வெர்மி கம்போஸ்ட்டுக்கு போகிறோம், வெர்மி கம்போஸ்ட் எடுத்து நாம் மறுபடியும் பயிருக்கு போடுறோம். அப்போ பயிரிலிருந்து எடுத்த உரமானது பலவிதமான இதுகளுக்கு ஆட்படுத்தப்பட்டு மறுபடியும் வந்து மண்ணுக்கே வருது. இதிலிருந்து எடுக்கப்பட்ட உரம் மறுபடியும் மண்ணுக்கே வருது. இதை தான் சர்க்குலர் எக்கானமி அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சர்க்குலர் எக்கானமிங்கிறதுக்கு இன்னும் பெரிய இது இருக்குது, விளக்கம் இருக்குது. என்னென்னா நம்மளுடைய சுயசார்பு அல்லது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய அந்த பணம் வந்து அங்கேயே இருக்கணும், வெளியில் போகாமல் இருக்கணுங்கிறது சொல்கிறது. இந்த நியூட்ரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் அல்லது உரச்சத்துக்களை பொறுத்தது வரைக்கும் இந்த மாதிரி பயன்படுத்த முடியும். இப்போ உதாரணமாக நாம் வந்து பயிர் கழிவை மாட்டுக்கு கொடுக்குறோம்னாக்கா அது சாணி போடுறது ஒரு நாளில் கிடச்சிடும். இன்றைக்கி போட்டால் நாளைக்கு கிடைக்குது. அந்த பயிர் சாணியை எடுத்து நாம் வந்து ஒரு பயோகேஸ் பிளான்ட்டில் கொடுக்குறோம்னா இன்றைக்கி கொடுக்குறது நாளைக்கு கழிவாக வருது 2வது நாள். அந்த மண்புழு உரத்துக்காக நாம் வந்து அதை எடுத்து பயன்படுத்துகிறோன்னா அடுத்த ஒரு 28 அல்லது 30 நாளில் உரமாக கிடைக்குதுன்னா 30லேருந்து 35 நாளில் நம்மளுடைய பயிர் கழிவானது மாற்றியாச்சு. காலையில் காசிக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர்றது மாதிரி செய்வதற்கு இன்றைக்கி நிறையா தொழில்நுட்பங்கள் இருக்குது. அந்த தொழில்நுட்பங்கள் வந்து அதுலேயுமே வந்து நிறையா நுண்ணுயிரிகளை கண்டுபிடிச்சி சீக்கிரமாக மக்க வைக்கிறதுக்கான நுண்ணுயிர்கள் வந்து நிறையா இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை பயன்படுத்தும் போது வந்து என்ன ஆகுதுனாக்கா ரொம்ப வேகமாக இந்த பயிர் கழிவுகளை மக்க வைக்க முடியும். அந்த மாதிரி மக்க வச்சோன்னா நம்மளுடைய தேவையில் வந்து ரசாயன உரமாக நாம் எவ்வளவு பயன்படுத்துகிறோமோ அதில் பகுதிக்கும் தேவையோ அல்லது தேவைக்கான அளவு பயிர் கழிவுகளிலிருந்து நாம் மறுசுழற்சி செய்ய முடியும். இன்னும் ரொம்ப உண்மையாக பார்த்தோம்னாக்கா இந்த பசுமை புரட்சி வந்தது, ரசாயன உரம் பயன்படுத்தினாங்க, ரைட். ஆனால் அன்றைக்கி நாம் வந்து சொல்லிகிட்டு இருந்த இந்த பயிர் கழிவுகளையோ இல்லை தொழு உரமோ மற்றதையோ சேர்த்து பயன்படுத்தியிருந்தால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கு நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை செய்ய வேண்டிய அவசியமே வந்திருக்காது. நாம் என்ன செய்துட்டோம்னாக்கா புதுசாக ஒன்று கிடைக்கும் போது பழசை மறந்துடுறோம். ஆனால் பழசனுடைய பாரம்பரியத்தினுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத வந்து நாம் மறுபடியும் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த பாரம்பரியமாக செய்துட்டு இருந்த இயற்கை விவசாயமாக இருந்தாலும் அல்லது அது அங்க விவசாயம் 2 பேர்லேயும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் சொல்கிறாங்கல்ல, நமக்கு வந்து இது முழுமையான போஷாக்கு, இதை குழந்தைகளுக்கு கொடுங்க எல்லாம் வளரும்னு. ரசாயன உரம் கொடுத்தோன்னா அந்த குறிப்பிட்ட உரம் அல்லது குறிப்பிட்ட சத்துக்கள் மட்டும்தான் கிடைக்கும். அங்க விவசாயம் அல்லது நாம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னாக்கா நமக்கு வந்து அந்த 16 விதமான ஊட்டச்சத்துக்களின் கலவையால் ஆன பயிர் கழிவானது நுண்ணுயிர்களால் சிதைக்கப்படும் பொழுது மீண்டும் அந்த 16 உரங்களாக மாற்றம் ஏற்பட்டு செடிக்கு தேவையான அளவுக்கு கிடைக்குது. இப்போ ரசாயன உரமே நாம் போடுறோம் அப்படின்னாக்கா சாதாரணமாக ஒரு 120 நாள் வளரக்கூடிய ஒரு பயிர் எத்தனை தடவை நாம் வந்து உரம் போடுவோம்? அடி உரம் போடுறோம், 25 நாள் 30 நாளில் ஒரு மேல் உரம் போடுறோம், மறுபடியும் ஒரு 2 தடவை மேல் உரம் போடுறோன்னா கிட்டத்தட்ட 4 தடவை உரம் கொடுக்குறோம். இந்த 4 தடவை உரம் கொடுக்கறதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 120 நாள் பயிருக்கு 4 முறை நாம் உரம் அளித்தால் அது வந்து 30 நாளைக்கு ஒரு தடவை நாம் உரம் கொடுத்ததுக்கு சமம்.
சரி, இன்றைக்கி இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிற இத்தனை பேரில் காலையில் டிஃபன், மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இல்லை, அது சாத்தியமா? ஔவையார் வந்து ஒரு பாட்டில் சொன்னாங்க இல்லையா, பொல்லாத வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுன்னு சொல்லிட்டு, அதாவது 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிடுனாலும் சாப்பிட மாட்டேங்கிற, ஒரே நாளில் நீ சாப்பிடாமல் இருந்தாலும் இருக்க மாட்டேங்கிறங்கிறது மாதிரி இந்த ரசாயன உரமானது நாம் வந்து மண்ணில் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த நிமிஷமே தண்ணி கட்டினாக்கா அது கரைஞ்சி உரம் வந்து பயன்பாட்டுக்கு வந்துடும். ஆனால் அடுத்த 1 வாரம் அல்லது 10 நாளைக்கு மேலே அது மண்ணில் இருக்காது. அப்போ மண்ணில் இருக்காதுங்கிறப்ப என்ன ஆகுதுனாக்கா, பயிர் வந்து தனக்கு தேவையான சத்துக்களை வந்து முதல்ல தன்னுடைய உடம்பில் எடுத்து வச்சு அதை வந்து மறுபடியும் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக முயற்சி செய்யும். அந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, அந்த பயிரில் வளரக்கூடிய அல்லது உற்பத்தி ஆகக்கூடிய செகண்டரி மெட்டபலைட்னு சொல்லக்கூடியது அதிகமான நைட்ரேட் உரமாக இருக்கும். ஏன்னா இந்த நைட்ரேட் உரம்ங்கிறது வந்து அதுக்கு அடுத்தபடியாக நாம் போனோம் அப்படின்னாக்கா அது நமக்கு வந்து வியாதிகளை உருவாக்குவதற்கு ஒரு ஆரம்ப காரணியாக இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் நாம் வந்து இப்போது பயிர் கழிவுகளை வந்து உரமாக கொடுக்குறோம், அங்கக உரமாக கொடுக்குறோம் அப்படின்னா அன்னன்னைக்கு தேவை அன்னன்னைக்கு. ஏன்னா இன்றைக்கி போட்ட உரமானது வந்து கண்டிப்பாக அதில் வந்து தொடர்ந்து அதனுடைய உடனடியாக கிடைக்காது. வெர்மி கம்போஸ்டாக இருந்தால் கூட நான் இன்றைக்கி போட்டேன், தண்ணி கட்டினேன், அடுத்த நாள் செடிக்கு வந்தது அப்படின்னாக்கா அந்த மாதிரி இருக்காது. அந்த பயிருக்கு தேவையான இன்றைக்கி என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவைன்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அது மட்டும் இல்லை, ரசாயன உரம் போடும்போது என்ன ஆகும்னாக்க, நான் முதலே சொன்னது மாதிரி 3 விதமான குணாதிசயங்கள் சொன்னோம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல், பயாலாஜிக்கல் 3 சொன்னோம் மண்ணுக்கு. அதில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் மட்டும்தான் கிடைக்கும். அதனுடைய ரசாயன பண்புகள் இது மட்டும்தான் கிடைக்குமே தவிர பௌதீக பண்புகளையோ இல்லைன்னாக்கா உயிரியல் பண்புகளை, மண்ணினுடைய உயிரியல் பண்புகளை அது எந்த விதத்திலும் மேம்படுத்தாது. இதில் முக்கியமான இன்னொரு அம்சம் என்னென்னாக்கா, நம்ம இந்தியாவுக்கே நம்ம பெருமையாக சொல்லக்கூடியது என்ன சொல்லுவோம்னா, வேற்றுமையில் ஒற்றுமை. இந்த வேற்றுமையில் ஒற்றுமைனாக்க கிட்டத்தட்ட 56 தேசமாக இருந்தது தான் இன்றைக்கி ஒருங்கிணைந்த இந்தியாவாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்த ஒருமுகத்தன்மையோடு இருக்கக்கூடியது இந்தியா. இது இந்தியாவுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, நம்மளுடைய விவசாயத்திலையும் நம்மளுடைய மண்ணிலையும் அது வந்து பொருந்தும். என்ன இது காரணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த நவீன விவசாயமெல்லாம் வரும்போது களை கட்டுப்பாடு அல்லது பூச்சி இதெல்லாம் வரும்போது முதல்ல எராடிகேஷன், அதாவது ஒழிச்சிடணும் அதை அப்படிங்கிறது மாதிரி ஆரம்பித்தாங்க. களையை வந்து ஒழிக்கணும், பூச்சியை ஒழிக்கணும், நோயை வந்து ஒழிச்சிடணும், இதுக்கான முயற்சிகளில் செய்தாங்க. அப்போ வந்து தெரிய வந்தது என்னென்னா, அதை வந்து ஒழிப்பது இயலாத காரியம் அல்லது செய்யக்கூடாத காரியம். இதை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னாக்கா, கண்ட்ரோல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாங்க. வீட் கண்ட்ரோல், பெஸ்ட் கண்ட்ரோல், டிசீஸ் கண்ட்ரோல் அப்படின்னு. இப்போ அந்த கண்ட்ரோலுங்கிறதையுமே என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அதுவும் இன்றைய நடைமுறையில் சாத்தியம் இல்லைங்கிறதுனால மேலாண்மை முறை, அதாவது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. வீட் மேனேஜ்மெண்ட், களை மேலாண்மை, பூச்சி நோய் மேலாண்மை, இப்படி தான் அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. இது ஏன் காரணம்னாக்கா, இந்த நவீன விவசாயத்தில் என்ன ஆகிப்போச்சு, முதல்ல வந்து நாம் போடும்போதே வீடிசைடு களையை கொள்றதுக்கு, அதுக்கு அடுத்தது வந்து சீட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை செடி வளர்ச்சியிலையாக இருக்கட்டும், பெஸ்டிசைட், ஃபஞ்சிசைட், இன்செக்டிசைட், நெமாட்டிசைட், இது எல்லாம் முடிஞ்சு கடைசியில் எங்கே இதெல்லாம் முடிவு பெற்றதுனாக்கா விவசாயினுடைய சூசைடில் தான் முடிவாச்சு. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒன்று சரியான அளவுகளில் சரியான காலங்களில் அதை பயன்படுத்த தவறியது. அந்த ஒரு அறியாமையினாலேயும் இது வந்தது. ஆனால் இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, பன்முகத்தன்மை, அதாவது பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, எல்லாருடைய பங்கும் முக்கியம். உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு செல் உயிரினமான அமீபால் ஆரம்பித்து 6 அறிவு படைத்த மனிதன்னு நாம் சொல்லிக்கக்கூடிய, பெருமையாக சொல்லிக்கக்கூடிய நமது வரைக்கும் எல்லாருக்கும் இதில் வந்து ஏதோ ஒரு பங்களிப்பு இருக்குது. இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பயாலாஜிக்கல் லிங்க்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ணியால் கட்டப்பட்டது. நடுவில் எதையாவது ஒன்று நாம் கட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதனுடைய தொடர்ச்சி இருக்காது. காட்டில் ஒரு புலி செத்துது அப்படின்னா அது 10 மானுடைய வளர்ச்சிக்கு அதிகமாகுது. 10 மானுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து அதிகப்படியான புல்லை சாப்பிடுது, அதிகப்படியான மண் அரிமானம், இப்படி தொடர்ச்சியாக அது வந்து போயிட்டே இருந்து கடைசியில் வந்து மறுபடியும் நம்மகிட்ட தான் வந்து நிற்கும். அந்த மாதிரி இந்த இயற்கை விவசாயம் அல்லது அங்க விவசாயத்தில் நாம் வந்து எங்கேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா பூச்சி விரட்டிகள்னு தான் நாம் சொல்கிறோமே தவிர பூச்சி கொல்லிகள்னு நாம் எங்கேயும் அதை வந்து பயன்படுத்தலை. என்ன காரணம்னாக்கா, அந்த பூச்சிகளும் இங்கே இருக்கணும், ஆனால் நீ வேறு எங்கேயோ என்னுடைய தோட்டத்தில் வேண்டாம். இந்த மேலாண்மை முறைன்னு சொல்கிறது என்னன்னாக்கா ஒரு விதமான அக்ரிமெண்ட்.
நீ இரு, என்னை தொந்தரவு பண்ணாத. என்னை தொந்தரவு பண்ணுற அளவுக்கு வந்தால் நானும் உன்னை தொந்தரவு பண்ண வேண்டியது வரும். அந்த மாதிரி இது பண்ணுறது தான் வந்து இன்றைக்கி நாம் வந்து மேலாண்மை முறைன்னு சொல்கிறாங்க. இது அனைத்தும் சேர்ந்தது தான் வந்து இந்த இயற்கை விவசாயம் அல்லது அங்கக விவசாயங்கிறது. இதை வந்து நிறையா சமயத்தில் என்ன கேட்குறாங்கன்னா, உடனே ஸ்ரீலங்காவை வந்து ஒரு காரணமாக காட்டி அந்த மாதிரி இருக்குது, நாங்கள் வந்து இந்தியா வந்து இப்போ அப்படின்னா இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஏன் நாளையிலேருந்து நாம் வந்து மாறிடக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்து நாம் அப்படி மாற முடியாது. ஒரு சின்ன உதாரணமாகவும் சொல்லலாம். இப்போ இன்றைக்கி வந்து இதில் பல பேர் வந்து கார் வச்சுருப்பீங்க, இல்லை 2 வீலர் வச்சுருப்பீங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பி நாம் குடும்பத்தோடு ஒரு சென்னை வரைக்கும் போகிறோம் அப்படின்னாக்கா நாம் முதல்ல என்ன செய்கிறோம், அந்த காரை கொண்டு போய் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் கொடுத்து அதில் வந்து டயர் சரியாக இருக்கா, பிரேக் சரியாக இருக்கா, இல்லை ஃப்ளூயிடெல்லாம் சரியாக இருக்கா, கூலிங் ஃப்ளூயிட் இருக்கா, எல்லாம் சரியாக இருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாம் வந்து அதை எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறோம். ஏன்னா ஒரு குடும்பத்தோடு நாம் வந்து சென்னை வரைக்கும் அவ்வளோ தூரம் போய் திரும்பி வரணும் அப்படின்னா நாம் வந்து சரியாக திரும்பி வந்து சேரணுங்கிறது, அதாவது நம்மளுடைய பயணம் வெற்றியடையணும், முழுமையாக இருக்கணும்னு. அப்போ இந்த மண்ணுங்கிறது மட்டும் என்ன? அப்போ நாம் என்ன செய்யணும்னாக்கா, முதல்ல இந்த மண்ணுங்கிறத வந்து வெறும் ஒரு மண்ணுன்னு இல்லாமல் அதுவும் ஒரு உயிருள்ள ஒரு சிஸ்டம்னு சொல்லக்கூடியது. சிஸ்டம்னாக்கா பலவிதமான கலவையால் ஆனது. இப்போ மனுஷ உடம்புன்னு எடுத்திங்கன்னாக்கா ஸ்கெலிட்டல் சிஸ்டம், எலும்புக்கூடு இருக்குது, இரத்த ஓட்டம் அது இருக்குது, நரம்பு மண்டலம் இருக்குது, சுவாசம் இருக்குது, ஜீரண மண்டலம் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு முழுமையானது. அப்போ அந்த மண் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய வந்து ரசாயன பன்மை அல்லது உயிரியல் பண்பு, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாம் சேர்ந்தது. இது எல்லாம் சரியாக இருந்தால் தான் நாம் வந்து ஒரு அங்கக விவசாயத்தை இருந்தாலும் சரி, அது ரசாயன விவசாயமாக இருந்தாலும் முழுமையாக செய்ய முடியும். அப்போ திடீர்னு வந்து இவ்வளவு நல்லா இருக்குது, நான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ரசாயன விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன், நாளையிலேருந்து நான் வந்து அங்க விவசாயத்துக்கு மாறிடுறேன் அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த காலேஜிலலாம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, அல்லது யாராக இருந்தாலும் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வந்ததுன்னா ஒரு பரபரப்பு தொத்திக்கும். என்னென்னாக்கா, நாம் இந்த வருஷம் புது வருஷத்துக்கு ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அதை இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி. உதாரணத்துக்கு புகைப்பிடிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார்னு வச்சுக்குவோம். அவர் வந்து என்ன செய்வார்னா, நாளையிலேருந்து நான் வந்து சிகரெட்டு எதுவும் பீடி குடிக்க போகிறதில்ல. சரி, ஒரு நாள் அப்படியே சொன்னதுக்கு கெத்தை மெயின்டைன் பண்ணணும்னு அப்படியே ஒரு நாள் போகும். 2வது நாள் அப்படியே கொஞ்சம் சிரமப்பட்டு பாக்கு மெல்றது, பபிள் கம் மெல்றது, இல்லை அப்படியே ஏதோ பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அன்னி வரைக்கும் 1 பாக்கெட் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தவர் 2 பாக்கெட் குடிக்க ஆரம்பிச்சிடுவார். இதுதான் நடந்தது அங்கே. இப்போ நமக்குமே என்ன ஆகும்னாக்கா, இது வந்து எல்லாம் நல்லா இருக்குது, நான் இன்னி வரைக்கும் ரசாயன விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன், நாளையிலேருந்து நான் அங்கே விவசாயத்துக்கு மாறினா எப்படி வந்து எந்த ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுக்காம காரை நம்பி நாம் சென்னை வரைக்கும் ஓட்டிகிட்டு போகிறோமோ, அந்த மாதிரி மண்ணை வந்து நாம் மறுபடியும் அந்த பயிர் வளர்ச்சிக்கு உகந்த சிஸ்டமாக மாற்றாத வரை அதில் வந்து எந்த விவசாயமாக இருந்தாலும் நாம் செய்கிறது கஷ்டம். அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, குறைஞ்சது ஒரு 3 வருஷமாவது நீங்கள் அதை வந்து தொடர்ச்சியாக அங்கே விவசாயம் செய்யுங்க, அந்த மண்ணினுடைய வளத்தை மேம்படுத்துங்கள். மண்ணினுடைய வளம் மேம்பட்டால் அதில் வளரக்கூடிய செடி கொடிகள் நன்றாக இருக்கும். இப்போ கொரோனா காலம் வந்தது, எல்லாருக்கும் இதுக்கு என்ன மருந்து கொடுத்தாங்க? கபசுர குடிநீர் குடிங்கன்னு சொன்னாங்க. இல்லைன்னா காலையில் வந்து நல்ல ஆரோக்கியமாக நீங்கள் வந்து சாப்பிடுங்க, சுண்டல் சாப்பிடுங்க, ராத்திரியில் வந்து கோல்டன் மில்க்னு சொல்கிற பாலில் மஞ்சப்பொடி போட்டு குடிங்க, இது எல்லாம் சொன்னாங்க. இது எல்லாம் எதுக்கானது? நம்மளுடைய பொது ஆரோக்கியம் அல்லது ஜென்ரல் ஹெல்த் நல்லா இருக்கணும். நம்மளுடைய ஜென்ரல் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா அது வந்து நோயாக இருந்தாலும் வைரஸாக இருந்தாலும் தாங்கி வளர முடியும். ஏன்னா கொரோனாங்கிறது வைரஸ், அந்த வைரஸுக்கு இந்த வைரஸுக்குன்னு இல்லை, சளி பிடிக்கிறதும் வைரஸ் தான், இன்னி வரைக்கும் அதுக்கு மருந்து கிடையாது. ஏன்னா இது இதாக சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ட்ரீட்டட் கோல்டு வில் லாஸ்ட் ஃபார் 2 வீக்ஸ், அன்ட்ரீட்டட் கோல்டு வில் லாஸ்ட் ஃபார் 15 டேஸ். அதாவது மருந்து சாப்பிட்டா சளி வந்து 2 வாரத்தில் குணமாகும், மருந்து சாப்பிடலைன்னா 15 நாள் ஆகும்னு. என்ன வித்தியாசம்? 1 நாள் தான். அந்த மாதிரி இந்த இதுலேயுமே வந்து ஜென்ரல் ஹெல்த் ஆஃப் த சாயில் அது நல்லா இருந்தால் அதில் வளரக்கூடிய செடி கொடிகள் நன்றாக இருக்கும். அந்த செடி கொடிகள் ஆரோக்கியமாக இருந்தால் அது வந்து நோய் மற்றும் பூச்சிகளை எதிர்த்து வளரக்கூடிய சக்தி அதற்கும் இருக்கும். தேவையில்லாமல் நாம் அதில் போய் ஒரு சிஸ்டத்தில் அது வேணும் இது வேணும்னு நாம் சொல்லி பண்ணி அதை கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதெல்லாம் எங்கே அப்படின்னாக்க ஒரு பொறுமை வேணும். இன்றைக்கி நான் ஆரம்பிக்கிறேன், நாளைக்கே எனக்கு வந்து இதனுடைய பெரிய வருமானம் வேணும் அப்படின்னாக்க அது சாத்தியம் இல்லை. ஏன்னா நாம் நம்மளுடைய மண்ணை கெடுத்துட்டோன்னு நாம் சொல்கிறோம்ல. இன்றைக்கி எத்தனை வருஷமாக நாம் இதை பண்ணியிருக்கிறோம்? கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷங்களாக நாம் பண்ணியிருக்கிறோம். கெடுக்கிறதுக்கே 40 வருஷம் 50 வருஷம்னா அதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? அதனால்
இதில் வந்து இந்த அங்க விவசாயம் செய்கிறதுல வந்து நமக்கு வந்து ஒரு பொறுமை வேணும். ஆனால் அந்த பொறுமைங்கிறது வந்து நம்ம காசிக்கு போயிட்டு வர்ற அளவுக்கு வேண்டியதில்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், உதாரணத்துக்கு இப்போ சார் பேசும்போது சொன்னாங்க, கிட்டத்தட்ட 60 விதமான இவங்க வந்து இடுபொருட்கள் இந்த அங்க விவசாயத்துக்கு தேவையானதை அவங்க செய்து கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி கூட புதுசாக வந்து ஒரு இடுபொருளை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு இருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் எங்கே வருது அப்படின்னாக்கா இந்த தொழில்நுட்ப புரட்சிகளில் வருது. தொழில்நுட்ப புரட்சி மட்டுமில்லை, இந்த மாதிரி கருத்தரங்கு கண்காட்சி இதில் இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா ஒரு அவேர்னஸ். புதுசாக இப்போ நாம் வந்து ஒன்று செய்ய வர்றோம்னாக்கா அதை செய்யலாமா வேண்டாமா, இதை எப்படி செய்கிறது, நிறைய தயக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரி தயக்கங்களை போக்குறதுக்கு இந்த மாதிரி கண்காட்சி நடத்தக்கூடியது அல்லது ஒரு கருத்தரங்கம், இந்த மாதிரி கருத்தரங்கங்களில் வந்து என்ன ஆகும்னாக்கா நாம் ஒருத்தருடைய ஒருத்தர் நம்மளுடைய கருத்துக்களை வந்து பரிமாற்றம் பண்ணலாம். இந்த பரிமாற்றம் பண்ணுறதுல வந்து இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களுடைய ஒரு ஈடுபாடு அல்லது இதில் என்ன நாங்கள் செய்துட்ருக்குறோம்னு பார்த்தா, நான் முதல்ல சொன்னது மாதிரி இது வந்து பழைய கல் மொந்த மட்டும்தான் இன்றைக்கி நாம் வந்து புதுசாக மாற்றிட்டுருக்கோம். ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில்னு சொல்கிறது மாதிரி. ஆனால் இன்றைக்கி நாம் வந்து என்ன செய்கிறோம்னாக்கா, அன்றைக்கி அந்த செய்தது எல்லாமே வந்து அவங்களுடைய அனுபவ அறிவு. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தொடர்ச்சியாக பண்ணி இந்த நாளில் விதைச்சா நல்லா வரும், இந்த நேரத்தில் விதைச்சா நல்லா வரும், இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் மழை வரும், இது எல்லாமே வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், அதாவது பல வருடங்களாக அவர்கள் சேர்த்த அனுபவ அறிவு. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்துட்ருக்குறோம்னா, இந்த அனுபவ அறிவை நாம் வந்து அறிவியல் அறிவுக்கு உட்படுத்தி அல்லது அறிவியலுக்கான காரணங்கள் என்னன்றதை தேடி பார்த்தா அவங்க சொன்ன அறிவியல் அறிவு அனுபவ அறிவு 100க்கு 100% உண்மை. இது சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, அன்றைக்கி வந்து வீட்டு வாசலில் வெறும் திண்ணையில் படுத்து வானத்தை பார்த்து, அது 27 மண்டலம் இருக்குது, 365 நாள் இருக்குது, இன்றைக்கி அமாவாசை வரும், இன்றைக்கி பௌர்ணமி வரும்னு பஞ்சாங்கத்தில் குறித்து கொடுத்துருக்கிறத இன்றைக்கி நாம் வந்து எத்தனையோ விதமான ஒரு இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நாம் செய்தால் கூட இன்றைக்கும் அதே ராக்கெட் விட்டுருக்குறோம், அங்கேயே வந்து சேட்டலைட் வச்சுருக்குறோம், விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் வச்சுருக்குறோம். இன்றைக்கும் அதே நாளில் அவங்க சொன்ன கால்குலேஷனில் அமாவாசை வருது, பௌர்ணமி வருது. அவங்க அனுபவ அறிவில் சொன்னதை இன்றைக்கி அறிவியல் அறிவில் நாம் சொல்லிகிட்ருக்குறோம். அந்த மாதிரி இதை தான் வந்து நாம் செய்து இதற்கான புது இடுபொருட்கள். என்ன காரணம்னாக்கா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ரகங்கள் எல்லாமே வந்து உயர் விளைச்சல் ரகங்கள் அல்லது அதிகப்படியான ஒரு ரெஸ்பான்ஸ்னு சொல்லக்கூடிய, அதாவது நிறையா உரமும் தண்ணியும் கொடுத்தோன்னா அது நிறையா வந்து நமக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடியது. ஆனால் நாம் இன்றைக்குமே வந்து அங்க விவசாயம்னு போகும்போது என்ன செய்கிறோன்னா, பாரம்பரிய ரகங்களை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா பாரம்பரிய ரகங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியான தேவை இல்லை, அதுக்கு வந்து குறைவாக அன்னன்னைக்கு அளவு கொடுத்தா போதும்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் இதில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த புதுவிதமான ரகங்கள் வீரிய ஒட்டு ரகங்களையும் எப்படி நாம் வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான நிறைய ஆராய்ச்சிகள், அதற்கான புது இடுபொருட்கள், அந்த இடுபொருட்களை நாம் வந்து எப்படி வந்து நிலை மாற்றம் அல்லது அதனுடைய மாற்றம் செய்து ரொம்ப ஈஸியாக நாம் வந்து கடைபிடிக்க முடியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொன்றுக்கு கொண்டு போக முடியுங்கிறத சொல்கிறாங்க. அந்த விதத்தில் இன்றைக்கு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கருத்தரங்கமானது உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அல்லது இவங்களுடைய இந்த பன்னாரியம்மன் சுகர்ஸினுடைய ஈடுபாடு இந்த இயற்கை விவசாயத்திலையும் அல்லது இந்த பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதிலையும் அவர்களுடைய ஈடுபாடு என்ன என்று தெரிகிறது. அதற்கு உங்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மேலும் இந்த மாதிரி இதை பயன்படுத்தி இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள், ஆனால் இந்த அரங்கத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், தயவுசெய்து இது என்ன அப்படிங்கிறத வந்து உங்கள் மனசில் எந்த சந்தேகம் இருந்தாலும் அதை தயவு செஞ்சு கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இந்த மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வர்றதுக்காக நாம் காத்துட்ருக்கணும். அதுக்கு முன்னாடி இல்லாமல் எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.